கோவை சுகுணாபுரம் பக்கத்தில் இளம்பெண் ஒருவர் நிர்வாண நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இறந்த பெண்ணின் அடையாள விவரங்களை ஹிந்தி மொழியில் மொழிபெயர்த்து கோவை மாவட்ட காவல்துறை இணையத்தில் பகிர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், எதற்காக இப்படி ஒரு முயற்சி? அந்த பெண் வட மாவட்டங்க சேர்ந்தவங்களா இருக்காங்களா? நிலவரம் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் சூனாபுரம் அருகே நேற்று ஒரு இளம்பெண் அரை நிர்வாண உடையுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தாங்க. அதாவது அவங்க உயிரிழந்த போதே பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்கள் வரை ஆனனால அவங்க உடல் முழுவதுமாக அழுகி இருந்தது. முகம் சிதைந்திருந்தனால அந்த பெண் யாரு என்பது காவல்துறையினால கண்டுபிடிக்க முடியல. முதற்கட்ட விசாரணை பாத்தீங்கன்னா அந்த பெண்ணிற்கு 21 முதல் 30 வயது வரை இருக்கும் எனவும், அதே சமயம் அந்த பெண்ணுடைய உடல்ல அதாவது வலது மற்றும் இடது கை 2 கையிலுமே டேட்டோ, அதாவது பச்சை குத்தி இருப்பது தெரிய வந்திருக்கு. அந்த பச்சை குத்திய புகைப்படங்கள், அதே சமயம் அந்த இளம்பெண் அணிந்திருந்த காலணிகள், இவை அனைத்துமே புகைப்படமாக எடுத்து காவல்துறை அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல போட்டிருக்காங்க. அதாவது 3 புகைப்படங்கள், அந்த பெண்ணுடைய வயது என்னவா இருக்கும், உயரம், அதே சமயம் மாநிறம், இந்த மாதிரி அந்த அடையாளங்கள் எல்லாம் குறிப்பிட்டு இது தொடர்பாக யாராவது தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அவருடைய பெயர் மற்றும் செல்போன் எண்களுடன் அந்த செய்தியானது பகிரப்பட்டிருக்குது. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா போலீசார் நேற்று இது மாநகரத்துல வருதா இல்ல புறநகர்ல வருதான்னு பார்க்கும்போது இந்த வழக்கு புறநகர், அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பு கீழ் வரக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல இந்த வழக்கு வந்திருக்கு. இது தொடர்பா போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட ஒரு சூழல்ல இந்த பாதிக்கப்பட்ட பெண் யார், அதாவது இளம்பெண் காணவில்லை என்ன ஏதாவது புகார் வந்திருந்தா அதன்படி நம்ம விசாரிச்சு சம்பந்தப்பட்டவங்க உயிரிழந்தவங்க இவங்க தான் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த உயிரிழந்த பெண் யார், அதே சமயம் முகம் தெரியாதனால அந்த பெண் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக தற்போது காவல்துறை இந்த இந்தி மொழியை கையில் எடுத்திருக்காங்க. ஒருவேளை உயிரிழந்தவங்க வடமாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். காரணம் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா வடமாநிலத்திலிருந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் அதிக பேர் அந்த பகுதியில் வசிப்பதனால அவர்களை யாராவது இந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல வேற ஏதாவது கடத்தி கொலை செய்யப்பட்டாங்களா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டது மிக முக்கியமா பார்க்கப்படுது. அதன் ஒரு பகுதியாக இந்தி மொழியிலையும் இதை விசாரிச்சுட்டு வருது நம்ம முக்கியமா பார்க்கிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.